பாளையெல்லாம் காமெடி பீஸ். புரியுதுங்களா? அவர் மாதிரி எங்க தலைவர் ஃபைட் பண்ணுவாரா? அவர் மாதிரி எங்க தலைவருக்கு டான்ஸ் ஆடுவாரா? இப்போ இந்த அரசியல்வாதிங்க என்ன பண்றாங்க, சிவகார்த்திகேயனை சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு இது பண்றாங்க. எல்லாம் சதி பண்றாங்க. தலைவனை எப்படியாவது கவுத்தரணுங்கிறதுக்கு முழுமூச்சா சதி பண்றாங்க. அந்த படத்துல எங்க தலைவன் எப்படி பேண்ட தூக்கி தூக்கி ஆடுறாருல, ஆமா, பேண்ட் அவுந்து எங்கேயாவது கீழே ஊந்துதா? ஜனநாயகன் டீசரில் பாத்தீங்கல்ல, பேண்ட் அவுந்தது இல்லைங்க, அவுந்தது இல்ல. அப்புறம் தலைவர் தூக்கி போட்டார்ல. த்ரிஷா வரத அதை கட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. எல்லாம் நம்ம எதாதான் இருக்கட்டும், எங்க தலைவன் சேர் போட்டு 2.5 மணி நேரம் உட்கார்ந்து பேசினாவே நாங்க கேட்போம். ஆமா, எங்களுக்கு அதுதான் ஜனநாயகம். அப்படின்னு எல்லாருக்கும் எப்படின்னா, எல்லாருக்கும் புக்கிங் பண்ணவங்க எல்லாருமே நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஜனநாயகம் படம் கனவா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு புரியல, மக்கள் அவங்களோட காசை போட்டு ஆப்ல புக் பண்ணா நீங்க எங்க கனவுல படத்தை காமிச்சிட்டீங்கன்னா அப்ப என்ன? எனக்கு புரியல சார், இது என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏங்க, இங்க மக்களோட வாழ்வியல் என்ன? படுத்து நிம்மதியா தூங்கி கனவு காண்ற வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொருத்தனுக்கும் நிம்மதியான தூக்கத்தை கொடுத்து அந்த தூக்கத்துக்குள்ளார ஒரு அருமையான கனவு, ஜனநாயகம்ங்கிற கனவு படத்தை ஓட்டுறப்ப அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆமா, அண்ட சராசரத்தையும் அறிஞ்சு எடுத்து கண்ட்ரோல் பண்ண ஒரு மந்திரவாதியால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒருத்தரை நாங்க கூட்டிட்டு அப்படி ஒரு ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க இருக்கிறோம். என்ன நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு இல்லைன்னா விட மாட்டேங்கிறாங்களே, சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இவங்களோட திட்டம் என்ன? எங்க படம் வரக்கூடாதுன்னு. நாங்க எல்லாத்துலயும் பண்ணுவோங்க. ஏங்க, ஐயோ, டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டாங்களா, புக் பண்ணவனுக்கு நஷ்டம் வரக்கூடாது இல்லங்க. புக் பண்ணி வாங்கிட்டாங்கல்ல, நம்ம தலைவர் கிட்ட தான் காசு இருக்குல்ல, புதுசா தியேட்டர் கட்டி அதுல ரிலீஸ் பண்ண வேண்டியதுதானே. புதுசா தியேட்டர் கட்டி ரிலீஸ் பண்றதா? என்னங்க மந்திரத்திலே தியேட்டர் உருவாக்க முடியும்? மந்திரத்துல கனவு உருவாக்கி அந்த கனவுல ஜனநாயக படத்தை ஓட வைக்கிறீங்க. ஏங்க, அது ஈஸிங்க. ஓட வைக்கலாம்ல. ஏங்க, தியேட்டர் கட்டறதெல்லாம் செலவுங்க. தியேட்டர் கட்டணும், அதுக்கு மந்திரவாதி இருக்கார்ல, மந்திரம் போட்டு ஓட வைங்க. அதைத்தான் நான் சொல்றேன். கனவுல நாங்க ஓட வச்சிரோம், அதை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க இப்ப கண்ணை மூடுங்களேன், கண்ணை மூடுங்களேன். என்ன சார் வரும்? விஜய் வர்றாரா இல்லையான்னு பாருங்க. கண்ணை மூடுங்க, விஜய் வருவாரு. கண்ணை மூடுங்க, ஜனநாயக படம் வரும். நாங்க மந்திரவாதி வச்சிருக்கோம். என்ன சார் பேசுறீங்க நீங்க? ஏதாச்சும் லாஜிக்கா பேசுறீங்க. நான் என்னங்க இது புரியுறவங்கள்ட்ட பேசலாங்க. என்னங்க புரிஞ்சுக்க முடியாதவங்கள்ட்ட? ஏங்க, அறிவு இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுங்க இதெல்லாம். ஒரே வார்த்தை. ஆமா, அதுக்கு தனியான ஒரு நாலேஜ் வேணுங்க. அந்த புரிஞ்சுக்க, எங்களோட கட்டமைப்பு, எங்களோட கட்சியோட புரிதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி நாலேஜ் வேணும். சார், நான் கட்சி பத்தியே பேச வரல, நான் படத்தை பத்தி பேச வந்திருக்கேன். அதான் படம் தான் சொல்றேன். படத்தை நீங்க இப்ப நீங்க கண்ணு மூடுனீங்க, விஜய் தெரிஞ்சார்ல, அதே மாதிரி படமும் தெரியுங்கிற. நான் கேட்ட கேள்வி என்ன, இந்த மாதிரி வசூல் சாதனை அடைஞ்சிருக்கு, இத பத்தி உங்க கருத்து என்ன நினைக்கிறீங்க? இததான் நான் கேட்டேன். வசூல் சாதனை அடைஞ்சத நான் என்ன சொல்றேன், நீங்க தானே கேக்குறீங்க. ப்ரொடியூசர் சொன்னாரா என்னது இந்த வசூல் இப்ப ஆயிருச்சுன்னு? ஏதாவது ப்ரொடியூசர் சொன்னாரா? இல்ல விஜய் சொல்லிருக்காரா? விஜய் இந்த படம் இவ்வளவு வசூல் ஆயிருச்சுன்னு சொன்னாரா? நியூஸ்னு எதுக்கு சார் இருக்கு? நியூஸ் எல்லா நியூஸும் உண்மையா? அப்ப வசூல் சாதனை அடையல நீங்களே. அப்ப நான் பேசிட்டு இருக்கிறது நியூஸ் தானே, நான் பேசுறது உண்மை தானே, அதையே நம்ப மாட்டேங்கிறீங்க. சோ எவனோ ஒருத்தன் பேசுற நியூஸை நம்புவீங்க, நான் ஒரு நியூஸ் கொடுக்குறேன், அதை நம்ப மாட்டீங்க. கனவுல எப்படி சார்? கனவுல வரும். ஏங்க, என்னங்க இது? என்னங்க நியூஸா சார்? கனவுல ஜனநாயக படம் வரும், நீங்க புக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒரு நியூஸா சார்? நீங்க சொல்லுங்க சார். ஏங்க, நடைமுறை உண்மைங்க, நடைமுறை சாத்தியம். எப்படி சார்? ஆமா, சாமியாரை வச்சு கனவுல ஜனநாயக படம் ஓட்டுறது உங்களுக்கு சாத்தியம், தியேட்டர் கட்டி நீங்களே ரிலீஸ் பண்ணிக்கோங்க சொல்றது உங்களால சாத்தியம் கிடையாது. இதெல்லாம் மந்திரமான்னு கேக்குறீங்க. ஒண்ணும் இல்ல, 41 பேர் செத்து போனாங்கல்ல, அது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. நியூஸ்ல பார்த்த விஷயம் இருக்குல்ல, எப்படி செத்தாங்க? 41 பேர் எதனால செத்தாங்க, எப்படி செத்தாங்க? கூட்ட நெரிசல். யார் கூட்ட நெரிசல்ல ஒருத்தன் வர்றான், விஜய பார்க்கணும்னு வர்றான், வந்தான், நிக்கிறான், பாக்குறான். அவனா எப்படி கீழே விழுவான்? சரி, கீழே விழுந்துட்டான், அவனா விழுந்துட்டான். அவன் பக்கத்துல இருக்கிற 4 பேர் அவன் மேல ஏறி போறான். இதெல்லாம் யார் பண்ற வேலை? டிஎம்கே எப்படி பண்ணாங்க? ஆளை வச்சு கூட்டிட்டு தள்ளி விட்டு பண்ணாங்களா? கிடையாது. பில்லி சூனி ஆவி ஏவல் வச்சு அந்த கருப்பு ஆவி உள்ளார பூந்து அந்த முதல்ல தள்ளி விட்டு அது மேல பல பேர் ஏறி நடக்க வச்சது இல்ல? சரிதானே? இதை எவனாவது நம்புறானா? சொல்றமே, சிபிஐ இப்ப விசாரிக்கிறாங்களே, சிபிஐ கிட்ட இது எவனாவது சொன்னா ஏத்துக்கிறானா?
நம்ம உண்மை நமக்கு தெரியுதுங்க, உங்களுக்கும் உண்மை தெரியுது, எனக்கும் உண்மை தெரியுது அது டிஎம்கேயோட சதின்னு. ஆனா எவனாவது ஏத்துக்கிறானான்னு பாருங்க, ₹1 ஏத்துக்க மாட்டேங்கிறான். இதே மாதிரிதான் கனவுலையும் படம் காட்டும். சேனல்ல வந்து ஆன்மீகத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நாம போட்டுட்டு வந்து ஆன்மீகத்தை பத்தி பேசலாம். என்னங்க அது? வாழ்க்கைங்கிறது கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கு சார். ஆனா நீங்க சொல்றதுல ஏங்க ஐயோ கடவுளை நம்ப முடியாது சார். நீங்க சொல்றது ஐயோ கடவுளை நம்பாத குரூப் தான் இதெல்லாம் செய்யுது. நாமெல்லாம் கடவுளை நம்புறோம் இல்லையா? திமுக காரங்க எங்கேயாவது கடவுளை நம்பி இருக்காங்களா? எனக்கு தெரியாது. பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுளை நம்புறதுனாலதான் நாம இதுல தெளிவா இருக்கிறோம். யார் என்ன பண்றாங்க நம்ம கண்ணுக்கு தெரியுதுல்ல. ஆமா, அவங்க பண்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாம இல்ல. ஆனா என்ன சொல்றது, அதாவது சாட்சி வைக்க முடியல நமக்கு. அந்த சாட்சியோட காட்ட முடியாது. இப்ப நீங்க இவ்வளவு தூரம் எனக்கு கொஸ்டின் பண்றது என்னன்னா, கனவுல எப்படி வரும் கனவுல எப்படி வரும்னே கேட்டுட்டு இருக்கீங்க. அது சாட்சியா இப்ப நான் கண்ட கனவை நான் தான் சொல்லணும். புரியுதுங்களா? நீங்க ஜனநாயகம் ரிலீஸ் அன்னைக்கு நீங்க பாருங்க, அத்தனை பேரும் பார்த்துட்டேன்னு சொல்லுவோம். சீரியஸா இமேஜினேஷன்லயே படுத்துட்டு இருந்தோம்னா நமக்கு கனவு வரும். அது சாதாரணமான விஷயம் தான். சோ நீங்க சொல்றது அந்த மாதிரி கனவு தான். கரெக்ட்டா? அந்த மாதிரி கனவுல இமேஜினேஷன். நம்ம வந்து நாளைக்கு படத்துக்கு போறோம் ஒருத்தர் யோசிச்சுனே படுத்துட்டு இருந்தானா, அவன் திரும்ப தூங்கும் போது ஆமா இன்னைக்கு இப்ப நம்ம படத்துக்கு போயிட்டு இருக்கோம், ஜனநாயக படம் ஓடிட்டு இருக்கு, தலைவர் வராரு, இப்படிதான் வந்து ஒருத்தரோட மைண்ட் செட் இருக்கும். சோ அதுதான் நீங்க சொல்றீங்க. இதுல என்ன மந்திரம் பண்றேன்றலாம் பேசுறீங்க. நீங்க சொல்றது வந்து ஒரு இமேஜினேஷன். அதாவது ஹிப்னாட்டிசம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஏன் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவன் வந்து கையெல்லாம் அப்படி சுத்துவான்? ஏன் கை சுத்தலாம் தெரியுமா? ஓம் ஸ்ரீம் ஹரீம் கலீம் ஐம் லட்சுமி ஸ்ரீ லட்சுமி கலாதனி சுமோகினி ஓம் நமோ அப்படிலாம் இப்படியெல்லாம் சொல்றப்ப ஒரு மயக்க நிலை வரும். அந்த மயக்க நிலையில ஒரு கனவு வரும். அந்த கனவோட வெளிப்பாடு தான். புரியுதுங்களா? எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா? நீங்க டிவிகேவோட தொண்டரா இல்ல விஜய் ஃபேனா இல்ல வந்து டிவிகேல வந்து நீங்க வந்து ஆன்மீகத்துல ஏதாச்சும் மந்திரம் பண்றீங்களா? என்னங்க இப்படி கேட்டுட்டாங்க? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்னங்க நாங்க சினிமாக்காக பேச வந்தா நீங்க மந்திரத்தை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அடுத்த கேள்விக்கு போலாமா? சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து தளபதி அவர்களோட பாட்டு ரிலீஸ் ஆயிருக்குல்ல, இப்போ 3rd சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து ஒரு வார்த்தை இருக்கு. இதே வார்த்தை ரஜினியோட படத்துலயுமே வந்து ஒரு டைலாக்கா யூஸ் பண்ணிருப்பாரு. அதை அப்படியே வந்து மாத்தி இதுல வந்து பாட்டா எழுதிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ரஜினி அவர்கள் வந்து ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, வேங்கை மாவன் ஒத்தையில நிக்கிறேன், தில் இருந்தா மொத்தமா வாங்க அப்படின்னு. அதே இப்ப வந்து பாட்டுல பாத்தீங்கன்னா, ராவண மாவன் ஒத்தையில நிக்கிற யமன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாத்தி இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இப்ப தலைவர் நடிச்சிட்டு இருக்க ஜனநாயக படமே பவன் கேசரி, அதை தான் ரீமேக் பண்ணி இங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனா நாங்க அவரை அப்படியே எடுக்க மாட்டோம். புரியுதுங்களா? ஏன்னா பாளையெல்லாம் காமெடி பீஸ். புரியுதுங்களா? அவர் மாதிரி எங்க தலைவர் ஃபைட் பண்ணுவாரா? டீசெண்டா இருக்கும்ல. அவர் மாதிரி எங்க தலைவருக்கு டான்ஸ் ஆடுவாரா? அப்ப எவ்வளவு வேறுபாடு. நாங்க அந்த படத்தை எடுக்கல, ஆனா எடுக்கிறது மாதிரி. ஏன்னா எங்க தலைவர் வந்து போக்கிரி தெலுங்குல இட்டு, தமிழ்ல இட்டு, கில்லி தெலுங்குல இட்டு, அது மாதிரி இங்க இட்டு, அது மாதிரி அங்க இட்டுன்னா இங்க நமக்கு ஹிட்டு அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. இது வந்து எங்களுக்கு ஜோசியகர் சொல்லிட்டாரு. தலைவரோட ஜோசியகர் வந்து இந்த படத்தை ஒரு ரீமேக் படம் மாதிரி சொல்லிடுங்க. யார் சார் அந்த ஜோசியகாரர்? என்னங்க உங்களுக்கு தெரியாதா? தலைவரோட ராசி பிரகாரம், அதாவது கடக ராசி, கன்னி லக்னம், பூச நட்சத்திரம். புரியுதுங்களா? இப்ப கிரக நிலை வந்து ஒரு தெலுங்குல இருந்து ஒரு ரீமேக் படம் மாதிரி இருந்துற படத்தை ரிலீஸ் பண்ணாதான் அது உலகம் பூரா ஹிட் ஆகுங்கிறது ஜோசியத்துல சொல்லிட்டாங்க. ஆமா, இதெல்லாம் ஜோசிய நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அதனாலதான் வந்து ரீமேக்கே இல்லாத படத்தை நாங்க ரீமேக்குன்னு அந்த இடத்துக்கு நவுத்துறோம். ஆனா பிரச்சனைகள் வரும். ஏன்னா 9ல குரு இருக்கிறாராம். அது வந்து பிரச்சனைகளை கொடுத்துதான் அது வெற்றியை கொடுப்பாராம். அதனாலதான் இந்த இது என்ன சொல்றது, சென்சார் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்குது. பட் ரிலீஸ் டைம்ல எல்லாம் கிளியர் ஆயிரும். ஆமா, ஏன்னா ராகு உக்கிரத்துல நின்று வேலை செய்யறாரு. அரசியல்ல அடிச்சுக்கவே முடியாது. இன்னும் வந்து சீரியஸா சொல்றேன், எல்லாம் நார்மலா மனிதர்களுக்கு எல்லாருமே 100 வயசு தான். எங்க தலைவருக்கு வந்து ஜாதக பிரகாரம் வந்து எது கடகராசி, கன்னி லக்னம்,
பூச நட்சத்திரத்துல பிறந்த அந்த நேரத்துக்கு பார்த்தா 200 வருஷத்துக்கு மேல வாழக்கூடிய தகுதி இருக்குன்னு இருக்காங்க. ஓகே. புரியுதுங்களா? அப்ப விஜய் வந்து எங்க தலைவர் தான் இந்த உலகத்திலேயே அரசியலையும் சினிமாவிலையும் சரி நீண்ட வாழ்க்கைக்குள்ளார போக போறது வந்து எங்க தலைவர் தான். ஆமா, இந்த உலகத்திலேயே அதிகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போயிருக்காரு. நோபடின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ம். சொல்லுங்க. இந்த உலகத்தோட கடைசி மனிதன் அப்படின்னு ஒருத்தனை காட்டியிருப்பாங்க. மற்றது எல்லாமே ரோபோவா இருப்பாங்க, அவன் மட்டும்தான் உயிரோடு இருப்பான். அந்த நோபடியில் வந்து சீரியஸாக சொல்கிறேன், அதுதான் நம்ம விஜய் பிளக்கு. அவன் முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்கான். விஜய் இப்படி வயசானதுக்கப்புறம் இப்படி இருப்பார் அப்படிங்கிறத அந்த படத்தில் எடுத்திருக்காங்க. ஆமாம், அது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. விஜயை பற்றி பேசுனா நாளெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம், கேட்குறதுக்கு காது அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஆமாம். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு வந்து படத்தோட ரீமேக் நீங்க சொல்லிட்டீங்க. எஸ். ரஜினி சாரோட டைலாக்கா எங்க ஒரு பாட்டோட வரிகளை சோ அத பத்தி சொல்லுங்க. அது பாட்டு வந்து ஒரு விஷயம். ஏன்னா வந்து தளபதி அவர்களே வந்து இந்த டைலாக்னு தெரிஞ்சிருந்தா வேண்டாம் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. மேபி அவருக்கு தெரியாம இருந்திருக்கு. இல்ல தெரியும் தெரியாதெல்லாம் கிடையாதுங்க. நாங்க வந்து எல்லாமே வந்து எதுவுமே தெரியாம பண்றது இல்ல. புரியுதுங்களா? இப்ப ரஜினியோட டைலாக் வந்து நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு சொல்லியிருக்காரு. அதே தலைவர் எப்படி சொல்லியிருக்காரு? என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், நீ சொல்லவே வேணாண்டா, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். புரியுதுங்களா? இது மாதிரியெல்லாம் டைலாக்கு அவங்க சொன்னதை மாடிஃபை பண்ணி வேற மாதிரி மாத்துறப்ப இப்படி எல்லாம் வரும். அதே வருதா? தளபதி அவர்கள் வந்து நிறைய ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு, நான் வந்து ரஜினி அவர்களோட ஃபேன் சொல்லிட்டு. ஸோ இதையுமே வந்து நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? ஒரு ஃபேன் பாயா இருந்துட்டு அவரோட டைலாக் எடுத்து ஒரு பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஆரம்பத்துல ஃபேன் பாயா இருந்தோம், இன்னைக்கு அவருக்கு நிகரா அவருக்கு மேல நம்ம அவர்லாம் பழைய சூப்பர் ஸ்டாருங்க. இப்ப ஸ்டார்னா யாருங்க? விஜய் தானேங்க ஸ்டாரு. ஆமா, அவர் நடிக்கிற படமே ஃபிளாப் ஆகுது இல்ல. ரஜினி அவர் நடிக்கிற படமே கூலி எல்லாம் அற்ற ஃபிளாப் தானுங்க. ஆமா, அப்படி பாக்குறப்ப நம்ம தலைவன் படம் எப்படி வேற லெவல்ல. ஆமா, அவங்களாம் படம் நடிக்கிறாங்கல்ல, ஏன் ஜனநாயக கூட்டம் வர வேண்டியது தானே? பயப்படுறாங்க. அவங்களே பயந்துட்டு இருக்கிறப்ப இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? சிவகார்த்திகனை சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு இது பண்றாங்க. எல்லாம் வந்து எல்லாம் சதி பண்றாங்க. தலைவனை வந்து எப்படியாவது கவுத்தரணுங்கிறதுக்கு முழு மூச்சா சதி பண்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஆமா, கடக ராசி, கன்னி லக்னம், பூச நட்சத்திரம் வேற மாதிரி வேலை செய்யும் பாருங்க. ஓகே சார், அடுத்து ஒண்ணு இருக்கு சார். இப்போ அனிருத்தா வந்து ரஜினி சாருக்கும் வந்து பாட்டு போட்டிருக்காரு ஜெயலலிதா படத்துல. இப்போ ஜனநாயகன் படத்துக்குமே வந்து அனிருத் அவர்கள் தான் வந்து டியூன் போட்டிருக்காரு, பாட்டு லிரிக்ஸ் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா படத்துல பாத்தீங்கன்னா இவன் பேரை தூக்க 4 பேரு பட்டத்தை பறிக்க அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து அதே டியூன் தான் இதுலயுமே போட்டிருக்காங்க, ஒரு பேரே வரலாறு அப்படின்ற மாதிரி. ஸோ டியூன் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. இது ஏன் இந்த விஷயத்தை ஏன் வந்து அனிருத் அவர்கள் பண்றாங்க? இது கிளாஷ் ஆகும் இல்லையா? இல்ல, அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, அவர் ஆரம்பத்துலேருந்து எப்பயாவது எதையாவது ஒரு அவர் பெரும்பாலும் இப்போதான் இங்கே முன்னாடியெல்லாம் வந்து அவர் வந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தார். அங்கே இருக்கிற டியூனை சுட்டுட்டு இருந்தார். அப்புறம் டியூன் அங்கே தீர்ந்து போச்சு, அதனால வேற வழி இல்லாமல் இப்போ இங்கேருந்தே எடுக்கிறாரு. அதனால தான் நமக்கு தெரியுது அவர் எல்லாத்துலேயுமே ஆரம்பத்துலேருந்தே எல்லா பக்கத்தும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு அவர் அவராக தான் இருக்காரு. ஆமா, அவருக்கு நீங்க ரஜினிக்கு பண்றாரா விஜய்க்கு பண்றாரான்னு இல்லை, நாளைக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் பண்ணுவாரு. எப்படி ஒரே டியூன்? ஆமா 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 ஆமா, நல்லா இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. டியூன் அங்க இருக்கு இங்க இருக்குலாம் சொல்லாதீங்க. அந்த டியூன் நல்லா இருக்கா? என்ஜாய் பண்றோமா? தலைவர் ஆண்ணா எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன், அந்த இமேஜினேஷன், அந்த கனவு தான். அந்த கனவுலயே நாங்க பாக்குறோம்ல, அந்த படத்துல எங்க தலைமை எப்படி பேண்ட தூக்கி தூக்கி ஆடுறாருல. ஆமா, பேண்ட் அவுந்து எங்கேயாவது கீழே ஊந்துதா? புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா தலைவனுக்குன்னு, ஒரு தனி ஸ்டைல யாரு கிரியேட் பண்ண? மியூசிக்ல அவர் கிரியேட் பண்றதுனால தான் நம்ம தலைவர் தனியா தெரியுறாரு. உங்க தலைவரை நீங்க புகழ்றீங்களா இல்ல கலாய்க்கிறீங்களான்னு எனக்கு தெரியலையே சார். தலைவரை புகழ்றனா புரியல. இல்ல பேண்ட் அவுந்துதான் கேக்குறீங்க. ஆமா, அந்த இது படம் பாத்தீங்கல்ல, ஜனநாயகன் டீசர்ல பாத்தீங்கல்ல, பேண்ட் அவுந்தது இல்லைங்க, அவுந்தது இல்ல. அப்புறம் தலைவர் தூக்கி போட்டார்ல, போட்டாரா இல்லையா? அப்ப தலைவர் பண்ணதானே சொல்றோம். இப்போ ஜனநாயகன் படத்துல பாத்தீங்கன்னா இவங்க த்ரிஷா அவர்கள் வந்து கேமியோ ரோல்ல வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, நிஜமே வராங்களா? அது வந்து ஆக்சுவலா வந்து அந்த இதுதான் தூக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. த்ரிஷா வரதே? ஆமா, த்ரிஷா வரத வந்து அதை கட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. ஏன் சார் அப்படி? அது வந்து
இல்ல அதான் சதிங்க, எல்லாமே சதி. விஜயும் த்ரிஷாவும் ஒண்ணா இருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்கல்ல, அதை நம்ப வைக்க கூடாதுங்கிறதுல எதிர்க்கட்சியோட சதி பண்றாங்க. ஆமா, அது அது வந்து அது மாதிரி பண்ணிடக்கூடாது. ஆமா, நீங்க சொல்றது நம்ப வைக்க கூடாதுன்னா நம்ப அப்ப வந்து விஜய் ஹெல்ப் தானே பண்றாங்க. அவங்க த்ரிஷாவும் விஜயும் ஒண்ணா இருக்காங்கன்னு வந்தா விஜய் சாரோட பேர் தானே கெட்டு போகும். சோ அதுக்கு அவங்க இல்லங்க, மக்களோட மனசுல மாசு இருக்குல்ல. த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து நின்னா, சேர்ந்து ஆடுனா, ஒரு ஆட்டம் போட்டா அதோட ரசிகர்கள் கூட்டம் கொண்டாடிடுவான்ல. பேர் நல்லா இருக்கும் படத்துல, ஓகே. ரியல் லைஃப்ல வந்து அதை கொண்டாடுவாங்களா நமக்கு தெரியும். அதனாலதான் கட் பண்றாங்க. அந்த மாச கிரியேட் பண்ணி கூடாது, உண்மையான சம்பவமா நடக்காம இருக்கணும்னா படத்துல கட் பண்ணி விட்டுறணும். எவர்கிரீன் பேர் வந்து படத்துல இருந்தா படம் இன்னும் நல்லா அது சதி வேலை நடத்தி இதெல்லாம் கட் பண்றாங்க. ஆமா, அந்த கேமியோ ரோலுங்கிறத வந்து இப்ப கட் பண்றாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. நல்லா பேசுனீங்க. நான் பைத்தியம் ஆயிட்டேனா இல்ல நீங்க பைத்தியமா இருக்கீங்களான்னு தெரியல. ஈவினிங் வந்து கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போறாங்க? உங்க கூட பேசிட்டேன்ல அதுக்காக. தெரியல. நன்றி, வணக்கம்.